அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். காலநிலை மாற்றத்திற்கும் மறுமை நாளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக மறுமை நெருங்குகின்ற அம்சங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக ஒரு விடயத்தை சொன்னார்கள். என்னவென்றால், அதாவது எல்லோருக்கும் விளங்குகின்ற அமைப்பில் சொன்னார்கள், எத்த காரபு சமானன்னு சொன்னார்கள். காலம் நெருங்கிவிடும். காலம் நெருங்குகின்ற போதும் சுருங்குகின்ற போதும் மறுமை நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்போ இன்றைய சூழலில் நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மனிதனுடைய ஆயுள் இன்றைக்கு சுருங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழலைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் மறுமை நாளையிலான இந்த கால மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாங்கள் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இத ஷம்ஷு குவ்விரத் வைதன் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுயிரத். என்ன, அதாவது நட்சத்திரங்கள் எல்லாம் சூரியன் ஒளி இழக்கின்ற போது, நட்சத்திரங்கள் ஒளிந்து விடுகிற போது, அதே போன்று மலைகள் எல்லாம் இப்படி அந்த கால மாற்றங்கள், அதாவது மறுமை நெருங்குகின்ற போது ஏற்படுகின்ற கால மாற்றங்கள் தொடர்பாக அல் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் சுருக்கமாக நபி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விடயம் மிக முக்கியமானது, எத்தகாரபு ஜமான், காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல விடயங்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலம் தொடர்பாக என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.